ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளை கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். பொங்கு மாங்கடலின் சுழல் புவனமோரீர் ஏழுமே எங்குமே அதிகாரமாட்சியே எண்ணிதயவி மானச்சி. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களை படித்து ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ அந்த திருவாக்கியத்தில் நமக்கு வருகின்ற அந்த யமபடரினை எப்படி தெய்வம் அவர்கள் திருமறையாக நின்று நமக்கு அதை மாற்றி அந்த அருளர்ஷிப்பாக எப்படி அவங்க திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. முதல்ல வாசகத்தை படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 73, பழைய அச்சுநூல், பக்கம் எண் 92. சாதிகளின் கர்த்தாவே. தீர்த்தம் அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை கண்டிப்பதும் சர்வ ரோகங்களை தீர்ப்பதும் சர்வ பாவங்களை சங்கரிப்பதுமாகிய ஒரு தெய்வ தனிப்பிரானின் திருச்சந்நிதியில் எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரை என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் தீர்த்தம் என்ற தலைப்பை கொடுத்து அதனுடைய செயல், தீர்த்தத்தினுடைய செயல் என்ன என்பதை தெய்வம் அவங்க எடுத்து வழங்கி அந்த செயலினை அந்த நமக்கு வருகின்ற அந்த யமபடரினை மாற்றுவது தெய்வம் அவர்களிடத்தில் உள்ள அந்த தீர்த்தமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. அவர்களிடம் இருக்க அல்லவா அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தின் மூலமாக நமக்கு வருகின்ற அந்த யமபடரினை மாற்றி நமக்கு அந்த அமலினை மாற்றி விண்ணுலகத்தில் ஏற்றி வைக்கின்றார்கள் என்பதை நமக்கு இந்த திருவாக்கியத்தில் அற்புதமாக எடுத்து அதை சூட்சுமமாக எடுத்து வச்சுருக்காங்கல்லவா. அப்போ தீர்த்தம் அது என்ன அப்படின்னா, அப்போது இது உலகில் உள்ள எல்லா ஆலயங்கள்லேயும் தீர்த்தம் என்று தண்ணீர் வழங்கப்பெறுகிறது. இதில் 2 இருக்குது, அசல் ஒன்று, நகல் ஒன்று. இப்போ நம்ம உலகில் உள்ள அவ்வளவு கோவில்களையும் வழங்கப்பெறுவது என்னென்னா நகல் தான். அது ஒரு அனுஷ்டானத்துக்காக அது எடுத்து வைக்கப்பட்டது. சிறு பிள்ளைகளுக்கு எடுத்ததுமே அசலை கொடுத்தா அவங்களுக்கு புரியுமா? புரியாது. அதனால் ஆரம்பத்தில் அந்த தண்ணீரை மந்திரம் சொல்லி அதை வழங்குவது, அதை உடம்பில் தெளிப்பது, குடிக்க சொல்லுவது, தலையில் தெளிச்சிக்கிறது, அப்படிலாம் எடுத்து வச்சுருக்காங்கல்லவா. அதை ஏற்படுத்தி வச்சது அதையும் அந்த விஞ்ஞான மகத்துக்கள் தான் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. வெளிப்புறத்தில் அதை வெளியே அது நகல் தான். அது அசலானது அவர்கள் பேசின பேச்சில் காமிக்கிறாங்க அசல் எப்படி இருக்கிறது என்பதை. அதான் அன்றைக்கு அவர்கள் தூல திருமேனியில் விளங்கிய காலத்தில் அந்த விஞ்ஞான மகத்துக்கள் அதை பேசி காட்டினார்கள். இன்றைக்கு அவர்கள் இறக்கி அந்த திருவேதத்தில் அதை பேசி வச்சுருக்காங்க. இப்போயும் அந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கலாம், ஆனால் வாயில் குடிக்க முடியாது, காதில் குடிக்க முடியும். வித்தியாசம் அதுதான்.
சரியா? அது என்ன என்பதை பார்க்கலாம். அப்போ தீர்த்தம், அகாலத்தில் வரும் யமன், அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை, அப்படி தானே ஆரம்பிக்கிறாங்க. அப்போது காலம் நம்ம இப்போ இருக்குது. வீசியே வயதனைத்தும் வேதம் முழுதும் ஓது என விண்டது சொல்லத்தகுவதோ. இப்போ காலம் கொடுத்துருக்காங்க. உள்ளது 100 ஆண்டில் என்று இந்த மனிதனுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இந்த மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் 100 வயது என்று கொடுத்துருக்காங்க. அந்த காலம் எப்போ அகாலம் ஆயிடுதுன்னா இறுதி தருவாயில் அகாலம் ஆயிடுது அல்லவா? இறுதி நேரம். அப்போது அகாலத்தில் வரும் அந்த யமன் அப்போ தானே வர்றாரு நம்மக்கிட்ட. அப்போ அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை, அது அந்த சமஸ்கிருத வார்த்தை. அப்போ தெய்வம் அவங்களே எனக்கு பொருள் கொடுத்துட்டாங்க. அந்த யமனாகிய மிருத்துவை கண்டிப்பதும். அப்போ இப்போயே நம்ம குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது நம்ம தவறு பண்ணிட்டா, மற்றவங்க தவறு பண்ணிட்டா ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. இது மாதிரி இதெல்லாம் நீ செய்கிறது தப்பு, இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஒரு கண்டிக்கிறாங்கல்லவா? அதே போல் இங்கே யமனை வந்து கண்டிக்கிறாங்க. இது வந்து என்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளை வந்து என்னுடைய பிள்ளை, இவன்கிட்ட நீ போகாத அப்படின்னு இறைவன் நமது தெய்வம் அவர்கள் அந்த யமனை பார்த்து கண்டிக்கிறாங்க. அது எதன் மூலமாக கண்டிக்கிறாங்கன்னா இங்கே தீர்த்தத்தின் மூலமாக கண்டிக்கிறாங்க. தெய்வம் அவர்கள் தீர்த்தமாக விளங்கி கொண்டு அந்த யமனை கண்டிக்கின்றார்கள். அப்போ அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை கண்டிப்பதும். அப்புறம் சர்வ ரோகங்களை தீர்ப்பதும், சர்வ ரோகங்களை தீர்ப்பதும். அப்போ ரோகம் அதுவும் சமஸ்கிருத வார்த்தை. அப்போ அது சமஸ்கிருத ரோகத்தில், ரோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வியாதி, நோய் என்ற பொருள் வருது. எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளை தீர்ப்பதும் என்று பொருள் வருது அல்லவா? படிங்க. அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை கண்டிப்பதும் சர்வ ரோகங்களை தீர்ப்பதும். சர்வ ரோகங்களை தீர்ப்பதும். அந்த ரோகம் நமக்கு வியாதியா இருக்குது, நமக்கு வருகின்ற அந்த பிறவி பிணி இருக்கல்லவா, பிறந்ததுமே வந்துடுது நமக்கு பிறவி பிணி என்ற அந்த நோய், அந்த வியாதியை தான் கொடுக்குறாங்க. சர்வ ரோகங்களை தீர்ப்பதும். அந்த பிறவி பிணியை தீர்த்து கட்டுறாங்க தீர்த்தத்தின் மூலமாக தெய்வம் அவர்கள். சர்வ பாவங்களை சங்கரிப்பதுமாகிய. சர்வ பாவங்களையும் சங்கரிப்பது. அப்போ பாவி என்று உன் விதி இருப்பின் பின் வேதம் எதற்கு? திருவருட்குறள் 35வது திருவாக்கியத்தில் சொல்லியிருக்காங்க அல்லவா? கரை என்ற தலைப்பில் நம்ம படித்து இதற்கு முன் தரிசனம் செய்தோம் அல்லவா? அப்போ அது சர்வ பாவங்களை சங்கரிப்பதும், சங்காரம் செய்தல், அழித்தல், அதையும் செய்வது எது என்றால் தீர்த்தம். அப்போ தீர்த்தம் என்னென்ன வேலை பார்க்குது பாருங்க. யமனாகிய அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை கண்டிப்பதும், சர்வ ரோகங்களை தீர்ப்பதும், சர்வ பாவங்களை சங்கரிப்பதும். மூணாவது சர்வ பாவங்களை சங்கரிப்பதும். ஒரு தெய்வ தனிப்பிரானின் திருச்சந்நிதியில் எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரை. அப்ப இந்த 3 செயலையும் எது செய்யுது அப்படின்னா ஒரு தெய்வ தனிப்பிரானின், ஒரு தெய்வ தனிப்பிரானின் திருச்சந்நிதியில் எழும்பி வர்ஷிக்கும், திருச்சந்நிதியில் எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரை. அப்ப எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரைங்க, அதுக்கு பேரு அந்த தீர்த்தம். அப்ப அந்த 3 செயலை செய்து அல்லவா? அப்போ அது அந்த சன்னிதானத்தில், தெய்வ சன்னிதானத்தில் எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரை. அப்போ அது எழும்பி வர்ஷிக்குது. அது எப்படி எழும்புது அப்படின்னா அதுக்கு நமக்கு திருப்பஞ்சனை எழுச்சியில் அந்த சூட்சுமத்தை போட்டு தெய்வம் அவங்க உடைக்கிறாங்க. வாச மலர்களெல்லாம் வாய்விண்டேழுந்த காலம். அப்போ எழும்பி வர்ஷிப்பும். அது எப்படி எழும்புது அப்படின்னா அது வாச மலர்கள் எல்லாம் வாய்விண்டு எழும்புதுங்க. எப்படி எழும்பி நிற்கிது பார்த்தீங்களா? என்ன ஒரு எழுச்சி! அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறாங்க எழுச்சி மிகு மாநாடு. இப்போ என்ன எழுச்சி? அதில் அவங்க அந்த பேச்சு தானே, அவங்க பேசி தானே ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது உலக பேச்சு. இங்கே தெய்வீகத்தில் அந்த இறைவன்
அந்த தீர்க்கதரிசியர்கள் மூலமாக மெஞ்ஞான மகத்துகள் மூலமாக வெளியாகி அந்த அருள்வர்ஷிப்பை கொட்டுகிறார்கள் அல்லவா. இப்படி அல்லவா அவங்க எழும்பி நிற்கிறாங்க. அப்போ அங்கனம் எழும்பி ததும்பி நின்றதானது இங்கனம் இத்தெய்வீக மான்மியம். அப்போ அந்த எழும்புனது எப்படி இருக்குதுன்னா அது மான்மியமாக இருக்குதுங்க. அது வாய்விண்டு எழுந்த மான்மியம் அல்லவா. இப்படி நான் அந்த எழுந்ததை நான் தரிசனம் செய்கிறேன். அப்போ அது எழும்பி வர்ஷிக்கும். அது வர்ஷிப்பு, அது அருள் வர்ஷிப்பு அல்லவா. அப்போ இதே திருமஞான குரலில் திருமஞான குரல் 77வது திருவாக்கியத்தில் பேசி வருவாங்க. இவ்வாறான கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே, தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு. அப்போ அந்த வார்த்தை அது மௌனதாரை அல்லவா. அதுதான் இங்கே அமுததாரைன்னு பேசி வர்றாங்க. இப்போ ஒவ்வொரு பதமும் அந்த வாசகத்தையே குறிக்கின்றன அல்லவா. இப்படி நான் அதை தரிசனம் செய்கிறேன். அப்போது அது வர்ஷிப்பு. அது என்ன வர்ஷிப்புன்னாக்கா அது தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. அந்த மௌனதாரையை, அந்த வார்த்தையை, அது யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. இப்போ இது ஏற்கனவே நம்ம இந்த பகுதியில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அது மந்திரவாளாக அல்லவா நின்று நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த யமபடரை விரட்டி அடிக்கின்றார்கள். இங்கே அதை மீண்டும் கொடுத்து அதை தீர்த்தமாக நமக்கு வழங்குறாங்க அல்லவா. அது எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரை. அப்போ அமுதம், அப்போ அது அமுதம் சிந்தும் தமிழ். அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென் திசையதே. அந்த சாலை தமிழ் அல்லவா அமுதம் சிந்துகிறது அல்லவா. அது ஆப்பான தணிகையரின் சுதன் சொல் வாக்கு அமுதம். குருமுராதியில் வருது கடைசி 2 வரிகள். ஆப்பான தணிகையரின் சுதன் சொல் வாக்கு அமுதம் இது அருஞான குருமுராதி. அப்போ அந்த அமுதம் சுதன் சொல் வாக்கு, அந்த சொல்வாக்கு அல்லவா. அது வாக்கு, அந்த திருவாக்கு, அது சொல்லாக நின்று அந்த அமுதத்தை வழங்கியிருக்காங்களே. இப்போ எல்லா வரிகளும் ஒன்றையே குறிக்கின்றன பார்த்தீங்களா. அப்போ அந்த அமுதம் எப்படி இன்னும் நேராக வேதத்தின் சிறப்பாக, திருமறையின் சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டியது மெய்நிலை போதம். விளங்கிடும் தேக நான்கும் வேதனா அமுதம் சிந்தும் கலங்கமில் ரவியோ கோடி கைவசம் கைலை வீடே. இப்போ விளங்கிடும் தேக நான்கும் வேதனா அமுதம். இப்போ அந்த வேதனாவு அல்லவா அமுதம். அது சிந்துதே. அது சிந்திக்க எவரும் நீண்ட திருமதில் சூழ்பதியாக நின்று அல்லவா அந்த அமுதத்தை நமக்கு செயல் பிரகாச சிந்துவாக அல்லவா அதை நமக்கு வழங்கியிருக்காங்க. இப்படி நான் அந்த அமுதத்தை தரிசனம் செய்கிறேன். அது தாரை, அது தாரை தப்பட்டை. அப்போ அது தாரை, அது மௌனதாரை. நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய திருவார்த்தையே மௌனதாரை. சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது. 267 திருவருட்குறள். அப்போ அந்த அமுத தாரை அல்லவா. இப்படியெல்லாம் அந்த ஒவ்வொரு வாசகங்களையும் அது அமுத எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரையாக எது இருக்குதுன்னா அந்த தீர்த்தம் இருக்குதுங்க. இப்படி நான் அந்த தீர்த்தத்தை தரிசனம் செய்கிறேன். எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரை, அந்த சந்நிதியில் எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரை. அப்போ அதுதான் அந்த ஆகாய கங்கையாக நின்று அந்த சிவனுடைய தலையிலிருந்து கொட்டுது. படம் போட்டு காமிச்சிருக்காங்க அல்லவா. எங்கேருந்து கொட்டுது? தலையிலிருந்து கொட்டுதுங்க. அதை இன்னும் உடைச்சி சொல்லணும் அப்படின்னா அவர்களுடைய அந்த ஆலவாயிலிருந்து கொட்டுகின்றது அந்த அமுததாரை. அது என்ன சாதாரண அமுததாரையான்னா அது எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரை. அதை பெரியோர்கள், இதற்கு முன் வந்த பெரியோர்கள் மெஞ்ஞான மகத்துக்கள் ஒரே வரியில் சொல்லிட்டாங்க தீர்த்தம்னா என்ன அப்படின்னு. நேராக உடைச்சி ஓதிய முத்தர் நூலில் மறைத்ததை உடைத்திடுவேன் இங்கே என்று தீர்த்தமாவது தேசிகர் வாசகம்.
எவ்வளவு நேரம் இன்னும் விளங்கும்படியாக இருக்குது. தீர்த்தமாவது தேசிகர் வாசகம். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா கோவில்கள் ஆலயங்களிலும் வழங்கப்படுகின்ற தீர்த்தம் என்று வழங்கப்பெறுகிறது எல்லாமே நகல் தான், அசல் அல்ல. அசல் எது அப்படின்னாக்கா அந்த தேசிகர் வாசகம். இதை சொல்லி ஆகணுமே. இதை முதல்ல சொன்னால் விளங்குமா? அப்போ சிறு பிள்ளைகளுக்கு எடுத்ததும் ஆச்சார அனுஷ்டானத்துக்கு முதல்ல நகலை தான் காட்டணும். அப்புறமா அதில் பழகி வந்ததுக்கப்புறம் அசலை எடுத்து சொல்லணும் அல்லவா? அப்போ அது நமக்கு விபூதி திருவாக்கியத்தில் கூட சொல்லி வருவாங்க அல்லவா? 6வது வாக்கியம் திருவல்லிக்கேணி பிரசங்கம். அதை சாம்பல்னு சொல்லிடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அதை பொறுப்பாக நம்ம பூசி காட்டணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க அல்லவா? அது சாம்பல் தானே நிஜமா? அதை சாம்பல்னு சொல்லலாமா? அது வெற்றி தருகின்ற பூ போன்ற தீ. அப்போ அதை போட்டு தான் ஆகணும். அப்போ வேத சாட்சியாக அந்த அசல் திருநீற்றை உனக்கு அறிவித்து அணிய வைத்த பிறகல்லவா நீ இந்த நகல் சின்னங்களை தானாக உதறி தள்ளினாய். பேசி வர்றாங்களே திருமஞ்சன குரல்ல. அப்போ முதல்ல நகல் சின்னத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். எடுத்ததுமே அசலை சொல்ல முடியல விஞ்ஞான முகத்துக்களால். அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. என்னுடைய மனம் பக்குவமாச்சான்னா பக்குவம் ஆகலை. நான் நகலையே விரும்புகிறேன். அப்போ அதை தான் வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதிப்பித்து அது மேலும் ஆயிரக்கணக்கான எங்களின் பேயாட்டத்தில் மேலும் பயிலை நம்பி வாழும் உலக பலவளவாம் சாதி மக்களை பலதிர பலவர்ண எல்லாவித பயில்களின் மூலமாக அணைத்து என்ன பண்ணுறாங்க? அடுத்து சர்வ மதங்களின் வேதாகம கலைகாவிய செயல் சீர்பேழைகளினுள்ளே இருந்து நாடோறும் நேரங்களுக்கு நேரம் எடுத்து ஆக இப்படி அந்த தீர்த்தத்தை அப்போ ஒரு ஜலத்தை தான் எடுத்து கொடுக்குறாங்க. அது நகலாகத்தான் இருக்குது. அனைத்து கோயில்கள்லேயும் தருவதும் நகல் தான். அசல் அவங்க தூள திருமேனியில் இருந்த காலத்தில் அந்த அருள்வர்ஷிப்பை பேசி காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? பேசி காட்டுறாங்க. அந்த வாசகமாக நின்று பேசி காட்டுறாங்க. நேராக உடைச்சிட்டாங்களே. தீர்த்தமாவது தேசிகர் வாசகம். அது என்றைக்கும் இருக்கே. இது அவர்களுடைய திருக்கரத்தில் திரு ஆலவாயிலிருந்து வந்தது தானே. அது அந்த கரம். அப்போ அந்த விபூதியும் எம் கைகொண்டு அது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருக்கரத்தில் இருக்குது. அதை எம் கைகொண்டு தருவித்து தருவோம் அப்படின்னா அது எப்படி கைகொண்டுன்னா அது கை என்றால் துணி அல்லவா? அந்த துணியின் மூலமாக அல்லவா அந்த தீர்த்தம் வெளியாகுது. அது எப்பவும் கிடைக்குதே அல்லவா? இப்படி நான் அந்த தீர்த்தத்தை வாசகமாக உணர்கிறேன். அப்போ அந்த தெய்வ சன்னிதானத்தில் எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரையாக அந்த தீர்த்தம் நின்று நமக்கு அகாலத்தில் வருகின்ற அந்த மிருத்துவாகிய யமனை கண்டிக்கின்றது. அந்த தீர்த்தம் கண்டிக்கின்றது அல்லவா? எப்படி கண்டிப்பாக வளர்த்து யமனை ஒதுக்கி ஓரமாக போ இந்த பக்கம் வராதுன்னு தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்படி நம்மளை தெய்வம் அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். இப்படி நான் அதை உணர்கிறேன். ஆக அந்த அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை கண்டிப்பதும் சர்வ ரோகங்களை தீர்ப்பதும் இன்னும் எல்லா பாவங்களை சர்வ பாவங்களை சங்கரிப்பதுமான ஒரு தெய்வ தனிப்பிரானின் திருச்சந்நிதியில் ஒரு தெய்வ தனிப்பிரான் அவர்களின் திருச்சந்நிதியில் எழும்பி வர்ஷிக்கும் அமுததாரையாக நின்று அந்த தீர்த்தமாக நின்று அந்த யமனாகிய மிருத்துவை கண்டிக்கின்றார்கள் என்பதை அந்த வாசகத்தின் மூலம் கண்டிக்கின்றார்கள். அப்போ தீர்த்தமாவது தேசிகர் வாசகம் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.